ஒரு எக்ஸாமுக்கு எதிராக தமிழ்நாடு 10 வருஷத்துக்கு மேலாம் போராடிட்டு இருக்கு. அது என்ன எக்ஸாம் தெரியுமா? அதுதான் நீட். 2017 இருந்து மருத்துவ படிப்புக்கு இந்தியா முழுக்க ஒரே நுழைவுத் தேர்வாக நீட் கொண்டு வரப்பட்டுச்சு. நோக்கம் நல்லது தான், எல்லா மாணவர்களுக்கும் ஒரே தேர்வு, ஒரே விதிமுறை. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் மருத்துவ சேர்க்கை நடந்துச்சு. அதனால் பள்ளி படிப்பில் நல்ல மார்க் எடுத்த நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நீட் வந்த பிறகு கோச்சிங் சென்டர்கள் தான் பெரிய அளவில் வளர்ந்தது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பயிற்சி எடுக்கிற மாணவர்களுக்கும் சாதாரண அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சமமான போட்டியாக இது இருக்குதான்னு கேள்வி எழுந்துச்சு. இதோட இன்னொரு பக்கம் இன்னும் பெரிய சர்ச்சை. 2024 நீட் தேர்வில் கிரேஸ் மார்க் கொடுத்தது, சில மையங்களில் வினாத்தாள் வெளியானதாக வந்த குற்றச்சாட்டுகள், அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை திடீரென உயர்ந்தது போன்ற பல விஷயங்கள் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கு முன்னாடியும் ஆள் மாறாட்டம் பிடிப்பட்ட சம்பவங்கள், போலி ஆவணங்கள், தேர்வு முறைகேடு குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பல விஷயங்கள் வந்திருக்கு. இதனால் மக்கள் கேட்க ஆரம்பித்த கேள்வி என்னன்னா, ஒரு மாணவனோட எதிர்காலத்தை முடிவு செய்யும் தேர்வே சர்ச்சையில் சிக்குச்சுன்னா அந்த தேர்வோட நம்பகத்தன்மை எங்கே? நீட் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடு முழுக்க ஒரே தேர்வாக இருந்தால் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும், ஊழல் குறையும். எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு 3 மணி நேர தேர்வு 12 வருட பள்ளி படிப்பை விட பெரிய அளவுகோலாக இருக்கக்கூடாது. அதனால் நீட் பற்றிய விவாதம் வெறும் தேர்வு பற்றியது மட்டும் இல்லை, இது கல்வி சமத்துவம், மாணவர்களின் மன அழுத்தம், கோச்சிங் சென்டர் கலாச்சாரம், தேர்வோட நம்பகத்தன்மை, இந்த 4 விஷயங்களையும் சுற்றி நடக்கும் ஒரு பெரிய தேசிய விவாதம். அதனால தான் நீட் இன்னைக்கும் முடிவுக்கு வராத சர்ச்சையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை நீட்லையா இல்லை அதை நடத்துகிற முறையிலையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.